நற்கருணையுடைய ஆழத்தை நாம் உணரும் பொழுது முதல்ல அவரை பற்றி அறிவு, அவருடைய வார்த்தை, இரண்டாவது அன்பு, மூன்றாவது ஆழமான நம்பிக்கை. ஏதோ மேலோட்டமான நம்பிக்கை அல்ல, மாறாக வேரோட்டமான நம்பிக்கை. ஆண்டவரை ஆழமா நம்பணும். அந்த நற்கருணை நாதனை நீங்க நம்பணும். அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவர் உங்களை தனக்கு உரியவனாக மாற்றுகிறார். விவிலியத்துல திருச்சபையில நிறைய புனிதர்கள், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, ஆண்டவருடைய நற்கருணையை நம்பி புனித தன்மம் அடைந்தவர்கள். ஆண்டவருடைய நற்கருணையை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும். பைபிள்ல ஒரு அழகான எடுத்துக்காட்டு இருக்கு. புனித பேதுரு, அவர் ஒரு மீன் பிடிக்கிற மனுஷன். அவருக்கு நல்லாவே தெரியும், கடல் மேல காலடி வடுத்து வச்சா முங்கி போயிருவோன்னு தெரியும். கடல் மேல நடக்க முடியாது. ஏன்னா அவரு கடலை தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்டவர். கடல்லே பிறந்து கடல்லே வளர்ந்த மனுஷன். ஆனால் ஆண்டவர் இயேசு மீது வைத்திருந்த அந்த ஆழமான நம்பிக்கையில இயேசு அங்கன்னு சொல்றாரு, வாப்பா நீ கடல் மேல நடந்து வா என சொல்லும் பொழுது பேதுருடைய நம்பிக்கை மேலோட்டமா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருப்பாரு? ஆண்டவரே நான் முங்கி வரட்டா, நீந்தி வரட்டா, இல்ல நான் இடந்து அப்படி தண்ணில குதிச்சு வரட்டா? இல்ல, அவர் ஆண்டவர் சொன்னபடி அந்த கடல் மீது நடந்து வந்தார். ஏன்னா அவருடைய நம்பிக்கை ஆழமானது. நம்மள மாதிரி சந்தேகமான நம்பிக்கை அவர் பெறவில்லை. ஆழமாக இயேசுவை நம்பினார். இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நற்கருணைக்குள் வரும்போது நாம் ஆண்டவரை ஆழமாக நம்ப வேண்டும். அந்த ஆழமான நம்பிக்கையில் தான் கடவுள் உன்னை தொடுவார். அந்த நற்கருணையில் இருந்து உனக்கு அற்புதம் உண்டு.